கோவை தடாகம் சாலையில் உள்ள அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் கிராமிய விருந்து என்ற பெயரில் நடத்திய தங்களது இறுதியாண்டு தீம் ப்ராஜெக்டில் 16 வகையான உணவுகளை சமைத்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிமாறி அசத்தினர். கோவை தடாகம் சாலை KNG புதூர் பிரிவு அருகே அமைந்துள்ளது அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. இக்கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்களின் கிராமிய விருந்து என்னும் தீம் ப்ராஜெக்ட் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அமிர்தா கல்லூரி தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ்குமார் தலைமை வகித்து மாணவ மாணவிகளின் வெற்றி குறித்து பேசினார். துணை முதல்வர் செஃப் சத்யானந்தன் மற்றும் தலைமை அலுவலக நிர்வாக அதிகாரி புவனேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்து மாணவ மாணவிகளின் செயல்பாடு குறித்து பேசினர். சிறப்பு விருந்தினர்களாக கொயாஸ் கிச்சன் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் செஃப் மால்குடி கவிதா, வெல்கம் ITC ஹோட்டல் எக்ஸிகியூட்டிவ் செஃப் கபில்தேவ், ராடிசன் ப்ளூ ஹோட்டல் எக்ஸிகியூட்டிவ் செஃப் மணிகண்டன், நகைச்சுவை மேடை பேச்சாளர் நேசன் டேவிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசும்போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் வளர்ச்சியும் அதிகரித்து வரும் வேலைவாய்ப்புகள் மற்றும் சுயதொழில் தொடங்கும் வாய்ப்புகள் பற்றியும் மேலும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் பெண்களின் பங்கு குறித்தும் பாரம்பரிய சிறுதானிய உணவுகள் குறித்தும் பேசினர். அமிர்தா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் செஃப் சரத், செஃப் பார்கவி அரசன், செஃப் ஃபாரூக் ஆகியோர் கலந்து கொண்டு பேசும்போது CEO சுரேஷ்குமாரின் வழிகாட்டுதலின் பேரில் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. இதுபோன்ற அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கும் என்று தெரிவித்தனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் இறுதியாண்டு மாணவர்களுக்கு பதக்கம், சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். மேலும் 6 மாத கால பயிற்சிக்காக மலேசியா, மொரிசியஸ் நாடுகளுக்கு செல்லும் மாணவர்கள், வட இந்தியா செல்லும் மாணவர்கள், துபாய், பிரான்ஸ் நாடுகளில் வேலை வாய்ப்பை பெற்றவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் மாணவர்கள் அனைவரும் நமது பாரம்பரிய உணவுகளான பானகம், முடக்கத்தான் கீரை சூப், பூக்கோஸ் பொரிச்சது, கோவை வெள்ளை பிரியாணி, வெள்ளை சாதம், திண்டுக்கல் மட்டன் பிரியாணி, மதுரை கறி தோசை, கம்பு தோசை, கப்புக்கோய் உதக்கா, கத்திரிக்காய் கொச்சு, நாட்டுக்கோழி சிந்தாமணி, அக்கரக்கார வடிசல், ரைத்தா, தயிர், வெற்றிலை பாயசம், சித்திரத்தை பால் மற்றும் தக்காளி ரசம் போன்ற 16 வகையான உணவுகளை சமைத்து பாரம்பரிய உடை அணிந்து அனைவருக்கும் வழங்கினர். இந்த விழாவில் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அமிர்தா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மெகா ஈவெண்ட் ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமிய இந்த 3 இயர்ஸில் வந்து அவங்க எந்தெந்த இடத்துலாம் ஃபீல் பண்ணாங்க, எந்தெந்த ஊரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்களோ, அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அது மொத்தத்தையுமே அவங்க இங்கே வந்துட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஆர்கனைஸ் பண்ணுறதாகட்டும், ஹவுஸ் கீப்பிங் ஆகட்டும், ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நடத்துகிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக நம்ம நாஸ்டாலஜிக்கல் டிஷ்ஷஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் பண்ணுறதுக்கு நம்ம பானகம் வெல்கம் பண்ண முடியாது. அது பானகத்தில் கந்தரப்போ வட்டலப்போ நாஸ்டாலஜி செட்டிநாடு அந்த உக்காயம், கும்மாயம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் நிறையா வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி அவங்க பண்ணதை அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி இன்றைக்கி அவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்லா விருந்தாக பண்ணுறாங்க. பர்டிகுலராக இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஒரு ஃப்ரீடம் வந்து வேறு எந்த பிகாஸ் 33 இயர்ஸ் வந்து செஞ்சு 35 ஆண்டு காலத்தில் கோயம்புத்தூர் அமிர்தா இருக்கிற மாதிரி ஃப்ரீடமோ சப்போர்ட்டோ இதில் யாருமே கொடுத்ததில்லை. இங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த இயர் கேம்பஸ் கம்பல்சரி 99% கேம்பஸ் வந்து அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் அலர்ஜி பண்ணுறாங்க. ஓவர்சீஸ் ஓவரால் எல்லா இடத்துலையும் சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், தாய்வான், UK, US எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அனுப்பி இன்டர்ன்ஷிப் அனுப்பி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுக்குறாங்க. அதில் பலரடங்கு நிறைய பசங்க இன்னைக்கு வந்து எங்கள் கூட சேர்த்து கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அதை பற்றி சார் சொல்லுவாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூரில் படித்த ஃபைனல் இயர் மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிராமத்து விருந்து என்ற தலைப்பில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 16 வகையான மெனு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அந்த கோர்ஸ் முடிச்சு 3 வருஷம் என்ன கற்றுக்கிட்டாங்க, ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டை வந்து எப்படி பண்ணணும், அவங்களுடைய டேலண்ட்டை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வந்து இவங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. காலையிலேருந்து மோர் தென் ஒரு 500 பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்க ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் அழிவு போகக்கூடிய ஃபுட்டு என்னென்ன இருக்கோ, ஸோ நம்மளுக்கே தெரியாது இந்த ஃபுட்டெல்லாம் இருக்குதா அப்படின்றது. அது எல்லாமே அவங்க தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான ரெசிபிஸ் எல்லாமே எடுத்து இன்றைக்கி வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த டேலண்ட் இன்றைக்கி வரக்கூடிய நாகரிக உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மருந்தாக இருக்குது. ஸோ அப்போ இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறப்ப எல்லாமே வந்து ஒரு மில்லட் மாற்றணும், உணவே மருந்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதாக தான் நாங்கள் வந்து இதை வந்து பிளான் பண்ணி கொண்டு வரோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு
முன்னுதாரணமாக இருந்தது செஃப் கபில் சார் அவர்கள். போன லாஸ்ட் டைம் உங்களுடைய காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தப்ப அவங்க இந்த மாதிரி மாணவர்களை உருவாக்குங்க சார், இதுதான் எதிர்கால சந்ததியினர்களுக்கு வந்து ஒரு உணவை வந்து நல்ல வகையில் கொண்டு போய் சேர்ப்போம், எல்லா இடத்துலையுமே கலப்படம் மிக்சிங் அப்படின்னு இருக்கும்போது அதை நேர்மையாக வந்து பண்ணணும், அது வரக்கூடிய செஃப்ஸ் வந்து பண்ணினாங்க அப்படின்னா இன்னும் எதிர்கால சந்ததிகளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் தான் எங்களுடைய ஆடியன்ஸ். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சமைக்கிற ஃபுட்டை வந்து பேரண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய இதில். அதனால் இது வந்து ஒரு டிக்கெட் ஷோவாகவும் வேறு எதுவாகவுமே நடத்துகிறேன். ஒன்லி மாணவர்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வருவதற்காக மட்டும்தான்